ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. ஆச்சாரியால் காட்டும் அம்பாள் என்ற தலைப்பில் மகா பெரியவா அருளிய உரையின் தொடர்ச்சி. அம்பாளுடைய பாதிவிரத்திய பணிவை பல இடங்களில் சொன்ன ஆச்சாரியால் இங்கே அவளை ஈஸ்வரனை நமஸ்கரித்ததாக சொல்கிறாரே என்றால் இது எல்லாமே லீலைதான். இருவரும் ஒன்றேதான். ஒரு பாவத்தில் இவள் நமஸ்கரிக்கிறாள், இன்னொன்றில் அவர் நமஸ்கரிக்கிறார். இரண்டும் ஒன்றுதான் என்றாலும் அவரை சாந்தமான சத்வஸ்துவாகவும் இவளை சக்திமயமான சித்தாகவும் விசேஷிப்பது வழக்கம். சௌந்தரலகரியின் முதல் ஸ்லோகத்திலேயே அம்பாளுடைய இந்த அபாரமான சக்தியை ஆச்சாரியால் சொல்கிறார். சிவ சக்தியா யுக்தோ, சக்தியாகிற அம்மா பரமேஸ்வரனான சிவனும் உன்னுடன் சேர்ந்திருந்தால்தான் காரியம் செய்வதற்கு திறமை உள்ளவராவார். உன்னோடு சேர்ந்திராவிட்டால் அவரால் துளி அசைவதற்கு கூட முடியாது. அதற்கான சாமர்த்தியம் சக்தி அவருக்கு கிடையாது என்கிறார். தன்னை தவிர வேறு எதுவுமே இல்லாததால் எதையுமே அறிந்து கொள்ள முடியாமல் இருப்பது பிரம்மம். இருந்தாலும் லோகத்தில் இத்தனை தினுசான அறிவுகள் வந்துவிட்டன. பிரம்மம் எங்குமாக எல்லாமுமாக இருப்பதால் அது அசைவதற்கு இடம் ஏது? ஆனாலும் பிரம்மாண்டம் முழுக்க சூரியன் நட்சத்திரங்களிலிருந்து தொடங்கி அணுவுக்குள் இருக்கிற எலக்ட்ரான் வரையில் எல்லாம் எப்போது பார்த்தாலும் அசைந்து கொண்டே இருக்கின்றன. நம் மனசோ கேட்கவே வேண்டாம், எப்போது பார்த்தாலும் அசைவுதான். இத்தனை அறிவுகளும் அசைவுகளும் எப்படியோ பிரம்மத்தில் வந்துவிட்ட மாதிரி இருக்கின்றன. அதுதான் மாயா காரியம் அல்லது பிரம்மசக்தியின் பிரபாவம். பிரம்மத்தை சிவன் என்றும் அதன் சக்தியை அம்பாள் என்றும் சொல்கிற போது இதையே ஆச்சாரியால் அம்மா நீதான் சிவனையும் ஆட்டி வைக்கிறாய், அசைய வைக்கிறாய் என்கிறார். இறுதியில் இல்லாமல் போகிற லோகம் அவளால் தான் வந்தது. மாயா எது இல்லையோ அதுவே மாயா. நமக்கு மாயையை போக்குகிறவளும் அவள்தான். நாம் பார்க்கிற ரூபமெல்லாம் அவள் செய்ததுதான், அவளேதான். இருந்தாலும் விசேஷமாக சில ரூபங்களில் தியானித்தால் நம் மனசு லயிக்கிறது. எல்லா ரூபத்துக்கும் இடம் தருகிற அகண்ட அரூப ஆகாசமாக இருக்கிறவளே பிராணசக்தியாக மூச்சுக்காற்றாக இருக்கிறாள். அக்னி, ஜலம், பூமி எல்லாம் அவள் வடிவம்தான். இதையெல்லாம் அனுபவிக்கிற நம் மனசு அவள்தான். மனஸ்துவம் என்கிற ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் இதையெல்லாம் சொல்கிறார். இதற்கு முன் ஸ்லோகத்தில் ஷரீரம் துவம், இரவும் பகலும் அம்பாளின் ரூபங்கள் தான் என்பதை ஆச்சாரியால் சொல்கிறார். தாயார் குழந்தைக்கு பால் கொடுக்கிற மாதிரி சூரியன் சந்திரன் என்கிற இரண்டால் லோகத்துக்கு உணவு அளிக்கிறாள் என்கிறார். சூரியனிடமிருந்துதான் தாவர பிரபஞ்சம் குளோரோஃபில் உண்டாக்குகிறது. தாவரத்தை சாப்பிட்டோ அல்லது தாவரத்தை சாப்பிடுகிற பிராணிகளை சாப்பிட்டோ தான் எல்லோரும் உயிர் வாழ்கிறோம். அசைவ உணவு உண்கிறவர்களும் தாவரத்தை சாப்பிடும் ஆடு, மாடு, பன்றி போன்றவைகளின் ஊனைத்தான் உண்பார்கள். மாம்ச பக்ஷிணிகளான நாய், பூனை, புலி, சிங்கம் இவற்றின் ஊனை உண்பதில்லை. சூரியன் தாவரங்களை வளர்க்கிற மாதிரி சந்திரன்தான் மூலிகைகளை விசேஷமாக வளர்க்கின்றான். அம்பாள் சூரிய வெப்பத்தாலும் சந்திரன் நிலவாலும் உலகம் முழுவதற்கும் தன் பாலை பொழிகிறாள் என்று இதையே ஆச்சாரியால் சொல்கிறார். இதெல்லாம் அவளுடைய ரூபங்கள். நம் முதுகெலும்புக்கு கீழே இருந்து சிரசு உச்சிக்கு யோக சாஸ்திரப்படி குண்டலினி சக்தியை எழுப்பி கொண்டு போகிற போது அம்பாள் தாமரை தண்டை உடைத்தால் வருகிற நூலிழை மாதிரி அத்தனை மெல்லியதாக மேலெழும்பி போகிறாள் என்று மந்திர சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. பிசதந்து தனியசி என்று இதையே சகசிரநாமமும் சொல்கிறது. இத்தனை சூக்ஷ்மமாக இருந்தாலும் அதுவே கோட்டி சூரிய பிரகாசமாக இருக்கும். அதே சமயத்தில் உஷ்ணம் துளி கூட இல்லாமல் கோட்டி சந்திரன் மாதிரி குளிர்ச்சியாக இருக்கும். இந்த ரூபங்களைத் தவிர சகல சப்தமாகவும் வாக்காகவும் இருக்கிறாள். விசேஷமாக மந்திர சப்தங்களாக இருக்கிறாள். இதெல்லாம் சூக்ஷ்ம ரூபங்கள். நம் போன்ற சாதாரண ஜனங்களுக்காக ஸ்தூலமாகவே லலிதா, துர்கா, புவனேஸ்வரி என்று பல ரூபங்களில் இருக்கிறாள். இந்த ரூபங்கள் நம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி புண்ணிய கஷேத்திரங்களில் பரம அனுகிரகம் பண்ணி வரும் விக்கிரகங்களாக உள்ளன. வடக்கே ஹிமாச்சலத்தில் பர்வத ராஜகுமாரியாக பிறந்தவள் தென்கோடியில் கன்னியாகுமரியாக நிற்கிறாள். மலையாளத்தில் பகவதியாகவும், கர்நாடகத்தில் சாமுண்டேஸ்வரியாகவும், தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலத்தில் காமாட்சியாகவும், சோழ தேசத்தில் அகிலாண்டேஸ்வரியாகவும், பாண்டிய நாட்டில் மீனாட்சியாகவும், ஆந்திர தேசத்தில் ஞானாம்பாளாகவும், மகாராஷ்டிரத்தில் துளஜா பவானியாகவும், குஜராத்தில் அம்பாஜியாகவும், பஞ்சாபில் ஜுவாலாமுகியாகவும், காஷ்மீரத்தில் க்ஷீர பவானியாகவும், உத்தரப்பிரதேசத்தில் விந்தியவாசினியாகவும், வங்காளத்தில் காளியாகவும், அஸ்ஸாமில் காமாக்கியாகவும், இப்படி தேசம் முழுவதிலும்
பல ரூபங்களில் கோயில் கொண்டு எப்போதும் அனுகிரகம் பண்ணி வருகிறவள் அவளே. ஓம் நம சிவாய. ஆச்சாரியால் காட்டும் அம்பாள் என்ற அருளுரை இத்தோடு முடிந்தது. அடுத்த பதிவில் இன்னல் தருவதும் அவள் இன்னருளே என்ற தலைப்பில் மகா பெரியவா அருளை உரையை கேட்போம். ஓம் நம சிவாய. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.